தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய்க்கு சிபிஐ மீண்டும் ஒரு செக் வைத்துள்ளது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கடந்த 2025 செப்டம்பர் 27 கரூரில் தவிக சார்பில் நடத்தப்பட்ட பொதுக்கூட்டத்தில் ஏற்பட்ட பயங்கர நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தனர். நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில் சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறது. கடந்த ஜனவரி மாதம் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் வைத்து விஜயிடம் 6 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது. கூட்டத்திற்கு அவர் தாமதமாக வந்தது ஏன், பாதுகாப்பு ஏற்பாடுகளில் ஏற்பட்ட குளறுபடிகள் யாருடைய தவறு என பல கேள்விகள் எழுப்பப்பட்டன. தற்பொழுது இறுதிக்கட்ட குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யும் முனைப்பில் இருக்கும் சிபிஐ முக்கிய தகவல்களை உறுதிப்படுத்துவதற்காக விஜய்க்கு தற்பொழுது மீண்டும் சம்மன் அனுப்பியிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் வேளையில் தவேகாவின் எழுச்சியை தடுக்கவே இந்த சிபிஐ அஸ்திரம் ஏவப்படுவதாக அக்கட்சியினர் கொந்தளித்து வருகின்றனர். ஏற்கனவே கரூர் வழக்கில் விஜய் சாட்சி என்பதில் இருந்து சந்தேகத்திற்குரியவராக மாறியுள்ளார் என்று கூறப்படுகிறது. அதாவது விட்னஸ் என்று அழைக்கப்பட்ட விஜய் அவரின் பதில்கள் காரணமாக சஸ்பெக்ட் என்று மாறியதாக கூறப்பட்டுள்ளது. விஜய் அளித்த பதில்களே இதற்கு காரணம். முக்கியமாக திருச்சியில் இருந்து விஜய் கரூர் வர தாமதமானது ஏன் என்று கேள்வி கேட்கப்பட்டது. இதற்கு விஜயோ ரோடு வளைவு நெளிவாக இருந்தது என்று கூறியுள்ளார் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. அந்த சாலையில் தேசிய ஹைவே இருந்தும் கூட விஜய் இதை கூறியுள்ளார் என்றும் கூறப்படுகிறது. அதற்கு சிபிஐ உங்கள் வாகனம் 1 மணி நேரம் இடையில் நின்றிருக்கிறது, உங்கள் போன் சேட்டலைட் தகவல்கள் அதை உறுதி செய்கின்றன, உங்கள் வாகனம் 1 மணி நேரம் நகராத நேரத்தில் நீங்கள் போனில் பேசியுள்ளீர்கள், அதற்கான ரெக்கார்டும் உள்ளது என்றும், அந்த 1 மணி நேரம் ஏன் வாகனத்தை நிறுத்தியிருந்தீர்கள் என்றும் சிபிஐ கேட்டதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாகவே விட்னஸ் என்று அழைக்கப்பட்ட விஜய் அவரின் பதில்கள் காரணமாக சஸ்பெக்ட் என்று மாறியதாக கூறப்படுகிறது. கரூர் துயரம் தொடர்பான வழக்கில் குற்றப்பத்திரிகையில் விஜய் பெயர் சேர்க்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எஃப்ஐஆரில் விஜய் பெயர் இல்லாத நிலையில் சிபிஐ விசாரணை அடிப்படையில் பெயர் சேர்க்கப்பட வாய்ப்பு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சிபிஐ விசாரணையில் சம்பவம் நடந்த இடத்திற்கு நீங்கள் தாமதமாக சென்றது ஏன், கீழே பிரச்சனை நடப்பது உங்களுக்கு தெரியாதா என்று பல கேள்விகளை கேட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் அன்று விசாரணை முடிந்த பிறகு தற்பொழுதும் மீண்டும் சிபிஐ குற்றப்பத்திரிகையை இறுதியாக தாக்கல் செய்யும் முனைப்பில் விஜய்க்கு மீண்டும் சம்மன் அனுப்பி டெல்லிக்கு வரவழைத்துள்ளது. ரெட்நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு மயிலை தா வேலு அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். ஊடகங்கள் எல்லாம் திமுகவுக்கு விலை போயிடுச்சு அப்படிங்கிற விமர்சனத்தை விஜய் முதற்கொண்டு வைக்கிறாரு. திமுகவுக்கு விலை போயிட்டாங்க, எங்களை குறிப்பிட்டு அட்டாக் பண்ணுறதுக்காகவே சில அஜெண்டாவை செயல்படுத்துறாங்கன்னு அவர் விமர்சனம் பண்ணுறாரு. ஆனால் எப்படி பார்த்தாலும் ஊடகத்துறையில் உள்ளவங்க தான் அடி வாங்குறாங்க அப்படிங்கிறது நான் அதில் எப்பவுமே அரசியலில் ஊடகங்கள் இன்னைக்கு சூழ்நிலைக்கு ஊடகங்கள் ஒரு முக்கியமான ஒரு ஆயுதமாக இருக்குது. அதை அவங்கவுங்களும் எப்படி பயன்படுத்திக்கிறாங்கன்றது தான் இன்றைக்கி உள்ள சூழ்நிலை. அந்த வகையில் ஆளாளுக்கு ஒரு சமூக வலைதளங்கள் சமூக ஊடகங்களில் ஒரு சில பேர் பெரிய ஆளாக இருக்கலாம், ஒரு சில பேர் நியூஸ் சேனலில் இருக்கலாம். அதனால் என்னை பொறுத்த மட்டும் இந்த ஊடகங்கள் இந்த ஒரு தேர்தலில் ஒரு மிகப்பெரிய ஒரு டூலாக இருக்குன்றது என்னுடைய. நேற்று தஞ்சாவூர் கூட்டத்தில் கூட ஒரு அசம்பாவிதம் நடந்தது, ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. அந்த அப்பா கண்ணீர் மல்க பேட்டி கொடுத்தாரு. இந்த மாதிரி கட்சிக்காரவங்க யாரும் பார்க்கல, 41 பேர் இறந்தப்போ இவங்க போய் பார்க்கல, இவங்க என்ன மக்களுக்கு நல்லது செய்ய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தில். ஆனாலும் கூட்டம் கூடுது தானே விஜய்க்கு. நிறையா பேரே சொல்கிறாங்க என்னென்னா அவருக்கு ஒரு சொகுசு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே ஸ்டாலின் அவர்களோ எடப்பாடி பழனிசாமி அவர்களோ கரூர் மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் அவங்க நேரில் போயிருந்திருக்கணும். போகலைன்னா அது மிகப்பெரிய அழுத்தமாக மாறி இருக்கும். ஆனால் விஜய்க்கு அப்படி நடக்கலைல்ல. இறந்த குடும்பத்தினர் அவரை பார்க்குறாங்க அப்படின்னா இன்னமும் அவர் மேலே ஒரு கிரேஸ் இருக்குது. அவர் கிரேஸ் இல்லை, நடிகராகவே பார்த்துட்டு இருக்காங்க. அரசியல்வாதிகளாக பார்க்குறாங்க. இன்றைக்கி அந்த இன்சிடென்ட் நடந்து நாங்கள் போய் பார்க்கலன்னா எங்களை அரசியல் ரீதியாக பழிவாங்குதல் நடந்திருக்கும். மக்கள் ஆளாளுக்கு போட்டு எதாவது பண்ணுவாங்க. அவர் ஒரு நடிகர்ன்ற லெவலில் மட்டும்தான் இன்றைக்கி அவர் வச்சுருக்காங்களே தவிர அதை விட்டு யாரையும் அவர் கீழே இறக்கலை. இது அரசியலில் எப்படி ஓட்டா மாறுன்றது பொறுத்து இருந்தால் பார்க்கலாம். ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு விஜய்னு சொல்கிறாங்க. உங்கள் வீட்டில் யாராவது விஜய் இருக்கிறாங்களா அப்படி? ஏன்னா உங்களுடைய வீட்டில் இருக்கவங்க கூட விஜய் ஃபேனாக இருக்கலாம், அப்படி எதுவும் மாதிரி இருக்காங்களா? விஜய் ஃபேனில் அதாவது என்கிட்ட வராங்க, விஜய் ஃபேன்ஸே வராங்க. நான் அவங்கள உட்கார வச்சு 1 மணி நேரம் கிளாஸ் எடுத்தேன். போகும்போது அவங்க மாறிட்டு போகிறாங்க.
காரணம் என்ன? ரொம்ப அறியாமை. அந்த அறியாமையை ஓட்டாக மாற்றணும்னு பார்க்குறாங்க. நிச்சயமாக அவங்க வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள் அதற்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. அவர்கள் நிச்சயமாக அவங்கள புரிய வச்சு இன்றைக்கி உள்ள அரசியல் சூழ்நிலை என்ன, இதனால் தமிழ்நாட்டுக்கு என்ன வளர்ச்சி ஏற்பட்டிருக்குது அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் எங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரில. சின்ன பசங்க அவ்வளோ புரிய வைப்போம். எங்களால் முடிஞ்சதை அதை நாங்கள் தெளிவுபடுத்திகிட்டே இருக்கோம். விஜய் பற்றி நிறையா பேசிட்டோம் சார். எடப்பாடி பழனிசாமி அவர்களை இந்த டைம் உங்களுக்கு எப்படி ஒரு டஃப் கண்டெண்டராக நீங்கள் பார்க்குறீங்களா? கண்டெண்டர் அவர் எனக்கு தெரிஞ்சு எங்கள் தலைவரே சொல்லிட்டார், போட்டி டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தான். அவர் எங்களோட எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாரே தவிர மற்றபடி எங்களை பொறுத்த மட்டும் இந்த தேர்தலில் மோடி ஒன்று தான் எதிரி. அவர்கள் தான் இந்த கட்சியை ஆப்ரேட் பண்ணுறாங்க. மடைமாற்றம் செய்கிறீங்க நீங்கள் இஷ்யூ பேஸ்டாக போகாமல் ஒரு அஜெண்டாவை செட் பண்ணுறீங்க. மோடியை காமிச்சு தமிழக மக்களை ஏமாற்ற பார்க்குறீங்கிற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. என்ன மாதிரி ஏமாற்ற பார்க்குறீங்க? என்னன்னா களம் எடப்பாடி பழனிசாமி விசஸ் மு.க. ஸ்டாலின் இருக்கும்போது நீங்கள் மோடியை ஏன் வம்படியாக இழுத்துட்டு வர்றீங்க? ஏன் ஒரு கூட்டம் நடக்குதுங்க. இந்த தமிழ்நாட்டுக்கு யார் தலைவர்? அந்த கூட்டணிக்கு யார் தலைவர்? எடப்பாடி பழனிசாமி. அவர் எங்கே உட்காரணும்? மோடி அவர்கள் பக்கத்தில். இப்போ எங்கே உட்கார்ந்தாரு? இதை கேட்க மாட்டுறாங்களா ஊடகம்? அப்போ என்ன அர்த்தம்? அவங்க தான் முதன்மையான கட்சி மாதிரி செயல்படுறாங்க. ஒவ்வொரு லீடருக்கும் ஒவ்வொரு பாணி இருக்கும். நம்ம கட்சியிலிருந்து ராகுல் இமேஜின்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ நாங்கள் சொல்கிறோம், இப்போ ஒவ்வொரு கட்சிக்கு ஒரு பாணி இருக்குல்ல. எங்களை பொறுத்த மட்டும் எதிரி மோடி, அது எங்கள் பாணி. யார் வலுவான இருக்காங்களோ அவங்கள தானே நாங்கள் எதிர்க்க முடியும். வலுவில்லாதனை போய் நாங்கள் எப்படி எதிர்க்க முடியும்? என்ன சார், 10 ஆண்டு ஆட்சிக்கு அப்புறம் கூட 75 சீட்டு கூட்டணியாக ஜெயிச்சாங்க. திமுக இது வரைக்கும் 67, 71 அப்புறம் 2வது முறை திரும்ப ஜெயிச்சதே இல்லை. 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு 75 சீட்டு ஜெயிக்கிறாங்கன்னா அவங்க வலிமையே இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியுமா? அது இப்போ எடப்பாடி பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவுக்கு விழுந்த ஓட்டு அப்போ எடப்பாடி இதுவரையும் தேர்தல் நின்று நான் சிஎம்னு ஓட்டு வாங்கியிருக்காரா இல்லையா? சொல்லுங்கள். இதுவரையும் இல்லை. இன்றைக்கி களத்தில் மக்கள் மனசில் நின்று ஓட்டு வாங்கின ஒரே கேண்டிடேட் யார்? எங்களுடைய தலைவர் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. இந்த தேர்தலில் பார்க்குறோம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, மோடி அவர்கள் தமிழுக்கே நிறையா பண்ணியிருக்கிறாரு. ஆனால் நேற்று கூட நீங்கள் திருச்சியில் ஒரு போராட்டம் பண்ணியிருக்கிறீங்க, ஹிந்தி எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி. மோடி அவர்கள் தமிழை நிறையா பேர் கொண்டு போய் சேர்த்துருக்கிறாரு. நிறையா அப்போ ரயில்வேல பண்ண தப்ப நீ ட்விட்டர் போடுறல்ல, ஏன் போடுற? அவர் மோடி அவர்களை கண்டிச்சு போட்ட மாதிரி. கண்டிச்சு இல்லை, நீ இதே கேட்குறல்ல, நீ கேட்குற. நான் நியாயம். மோடி அவர்களுக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடும், நான் வரவே இருக்கிறேன். அதே போல் நீட்டு பண்ணலாம்ல. இதெல்லாம் அரசியல் சாதுரியத்தனம். மற்றபடிலாம் அவருக்கு நான் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற மட்டும்தான் நாங்கள் பேசுவோம் தவிர எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட்டணிக்கு எதிர்க்கட்சி, அதாவது இந்த தேர்தலில் எதிரணி யார் என்று சொன்னால் பாஜக தான். நீட் விஷயத்தில் விஜய் அவர்கள் கூட விமர்சனத்தை முன்வைக்கிறார் சார். என்னென்னா, யதார்த்தத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே வேணும்னே மக்களை ஏமாற்றிருக்கீங்க. நீட்டுங்கிறது பாஜக நினச்சா மட்டும்தான் பண்ண முடியும், இல்லை சுப்ரீம் கோர்ட் நினச்சா பண்ண முடியும். திமுக கையில் அது இல்லை. ஒரு மாநில அரசாங்கம் கையில், திமுக அரசாங்கம் இல்லை, எந்த அரசாங்கம் வந்தாலும் அது மாநில அரசாங்கம் கையில் இல்லை. இப்படி தெரிஞ்சு நீங்கள் மக்களை ஏமாற்றிருக்கீங்க. இப்போ இவ்வளோ பேர் இறந்ததுக்கு காரணமே உங்களுடைய வாக்குறுதி தான், பொய்யான வாக்குறுதி தான் சொல்கிறாங்க. அதாவது ஒரு தேர்தல் நடக்குது, எங்களுடைய இலக்கு நாங்கள் அமைக்கின்ற கூட்டணி காங்கிரஸ் ஆட்சி அமைக்க போகுதுன்ற ஒரு வலுவான ஒரு எண்ணத்தோடு போயிட்டுருக்கோம். அவருடைய சூழ்ச்சினால் ஏதோ ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுது. அதை மக்களுக்கு நாங்கள் ஏற்கனவே தெரியாது. மத்தியில் ஆட்சி மாற்றம் வரும், நீட்டை எடுப்போம், இதை தான் சொல்லி நம்ம வாக்குகள் கேட்டோமே தவிர நாங்களாக எடுத்துருவோம், அது அவங்க மக்களுக்கு தெரியும். இவர் ஒன்றா ஒரு மேடை பேச்சுக்காக பேசலாமே தவிர மற்றபடிலாம் அதில் ஒரு உண்மையே கிடையாது. எங்களால் போராடிக்கிட்டே இருக்கோம். மத்தியில் நம்மளுடைய சாதகமான ஒரு ஆட்சி அமையும் பொழுது நிச்சயமாக இதை வலியுறுத்தி நாங்கள் எடுக்க போகிறோம். அதை வாக்குறுதியாக வச்சு தான் மக்களை சந்தித்தோம், மக்கள்கிட்ட வாக்குறுதியாக கொடுத்துருக்கோம். இதை அரசியலாக அவங்க பேசுகிறாங்க. மற்றபடிலாம் ஒன்றும் நான் அதை பெருசாக எடுத்துக்க வேண்டாம். இல்லை, நேற்று கூட விஜய் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, 5000 ரூபா நீங்கள் கொடுத்ததே தாவேகாக்கு பயந்துக்கிட்டு தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இது வரைக்கும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இப்போது அதாவது ஒரு எதிரி இருக்கிறான்னா அவனுக்கு யார் நல்ல பலமான எதிரி இருக்கானோ அவனை நோக்கி தான் அம்பை எய்துவான் இல்லையா? இப்போ ஏன் மோடி ஏன் எதிர்க்க முடியல, எடப்பாடி ஏன் எதிர்க்க முடியல? அவனுக்கு பலமாக தெரியல. இங்கே யார் தமிழ்நாட்டில் யார் பலமாக இருக்கிறாங்க? திராவிட முன்னேற்ற கழகம் அசைக்க முடியாத பலமான ஒரு கட்சியாக இருக்குது. இவர் மேலே கையை வச்சாதான் நம்ம வெளியில் ஊடகங்களில் வெளியில் வர முடியும். எங்கள் தலைவர் அவரை பற்றி ஒரு வார்த்தை பேசியிருக்காரா? ஒரு வார்த்தை பேச காரணம்னா அவர் எதிரியே கிடையாது. அவர் எதிரியாக நினச்சிட்டு இருக்காரு தவிர திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பொறுத்த மட்டும் இல்லை, போட்டி என்பது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும், அவ்வளோதான். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.